அனைவரையும் வரவேற்கிறேன். மக்களே, நேத்துக்கு முந்தின நாளே நம்ம ஒரு வீடியோ ஒண்ணு பதிவிட்டு இருந்தோம். அந்த வீடியோல இர்ஃபானோட பிரியாணியை வாங்கி ஃபன் ஃபேக்டரி சாப்பிட்டு ரிவ்யூன்னு சொல்லியிருந்தாரு. அந்த ரிவ்யூக்கு தான் நம்ம பதிலடி கொடுத்து ஒரு வீடியோ ஒண்ணு பதிவிட்டு இருந்தோம். அந்த வீடியோவுக்கு நம்மளுடைய உளுந்தம்பரப்புகள், அதாவது ஊப்பிக்கள் உடன்பிறப்புகள் வந்து கமாண்ட்ல கழுவி கரை ஊத்திட்டு வழிஞ்சு கட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. அப்படி கமாண்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு நம்ம என்ன பதில் கொடுக்க போறோம்? உண்மையிலேயே நம்ம இர்ஃபானுக்கு சப்போர்ட் பண்றோமா, அவன்கிட்ட காசு வாங்கிட்டு தான் வீடியோ போட்டிருக்கோமா? அது மட்டும் இல்லாம ஃபன் ஃபேக்டரியை நம்ம விமர்சிப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கறதான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மகளே, நம்முடைய கமெண்ட்ஸ்ல ஒரு சில உளுந்தம்பருப்புகள் வரிஞ்சு கட்டிட்டு கேள்வியா கேட்டு தள்ளியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த எலிவன் குரல் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலுக்கும் நீங்க போடுற இந்த கண்டென்ட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்ல. இர்ஃபான் என்ன தியாகியா? நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது, அதை பத்தி பேசுங்க, இந்த சேனலுடைய கண்டென்ட்டை மட்டும் பேசுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஓசிஸோட இர்ஃபான்ட்ட எவ்வளவு காசு வாங்கிட்டு நீங்க வீடியோ போட்டிருக்கீங்க, இர்ஃபானுக்கு சொம்பு தூக்குறீங்களா, இந்த டவுசருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்ட்டு ஒரு சில கமெண்ட் வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் நாகரிக முறையிலேயே கமெண்ட் வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஆபாசம், அல்லு சில்லு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பேசி ஒரு சில குரூப்புகள் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த எளியவன் குரல் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் அநீதிக்கு எதிராக ஏழை எளிய மக்கள் நசுக்கப்படும் பொழுது, ஏழைகளுடைய குரல் நசுக்கப்படும் பொழுது, உண்மை மறைக்கப்படும் பொழுது, பொய் பரப்பப்படும் பொழுது, தலைக்கணம் தலைவிரிச்சு ஆடும் பொழுது, நான் தான் பெரியவன் அப்படின்ட்டு இருக்கும் பொழுது அதையெல்லாம் அடித்து பேசுவதற்காகத்தான் இந்த யூடியூப் சேனல் வந்து தொடங்கப்பட்டதுக்கான காரணம். இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, இர்ஃபான் தான் தியாகியா, இல்ல இர்ஃபான் எளியவரா, இர்ஃபான் நல்லவரா? 3650 ரூபாய்க்கு பிரியாணி கொடுத்து மக்களை ஏமாத்திருக்காரு, என்ன பெரிய மோசடி பண்ணிருக்காரு, இவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி வீடியோ போடணுமா? உங்களுடைய கண்டென்ட் மட்டும் நீங்க பேசுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இர்ஃபான் பண்ணது எல்லாமே சரி அப்படின்னு நம்ம சப்போர்ட் பண்ணல. இர்ஃபான் வந்து 3650 ரூபாய்க்கு பிரியாணி கொடுத்துருக்காரு, இது வந்து கரெக்டான பிரைஸ் தான், இது சூப்பரான பிரைஸ், இது வந்துட்டு நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணிட்டு யாரும் வருந்து கட்டிட்டு வரல. இர்ஃபான் வந்து சிக்கன் 65 தரல அப்படின்ட்டு சொல்றதுக்கு இல்ல இல்ல அவர் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு ஆதரிச்சு யாரும் பேசல. நம்ம எதுக்கு நம்ம எதிராக பேசியிருக்கோம் அப்படின்னா, ஃபன் ஃபேக்டரி வந்து அந்த வீடியோ ஸ்டார்டிங்ல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த பிரியாணி வாங்குவோமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு போஸ்ட் ஒண்ணு யூடியூப்ல போட்டிருந்தோம். அதுக்கு 85% மக்கள் வந்து இதை வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 15% மக்கள் இது வேணாம் அப்படின்னு தவிர்க்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, வாங்குங்க ப்ரோ, வாங்கி சாப்பிட்டு சொல்லுங்க, இல்லட்டா வேணாம் ப்ரோ வாங்காதே, காசு வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில கமெண்ட்கள் என்ன வந்துருந்துச்சு அப்படின்னா, வாங்கி சாப்பிட்டு செஞ்சு விடுங்க ப்ரோ அப்படின்னு வந்துருந்துச்சு. ஆனா எனக்கு அந்த ஐடியாலாம் இல்ல அப்படின்னு வெறும் வாய் வார்த்தையாக அவர் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த கமாண்ட் பதிவிட்ட எல்லாருக்குமே டபுள் மீனிங்னா என்னன்னு தெரியும். அவர் பேசின எல்லா டபுள் மீனிங்லயுமே ஹெட்லைட் இருந்துச்சு. தலைக்கு நம்ம வந்து தலைவிரிச்சு ஆறத பார்க்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஃபன் ஃபேக்டரி வந்து உள்ளாக்க போறாரு, கார் நிறுத்திட்டு இர்ஃபான் நிக்கிறாரு, இவர் வந்து உள்ள போறாரு. உள்ள போனா அவர் ஒரு பேரை சொல்லி கேட்கிறாரு. அப்ப வந்துட்டு இந்த ஃபன் ஃபேக்டரி இர்ஃபானுக்கு தெரியல, தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே நடந்துகிட்டாரா என்னன்னு தெரியல. அவருக்கு இவரை தெரியாத மாதிரி நடந்துகிட்ட காரணத்தினால வந்துட்டாரு வெளியில. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, பக்கத்துல ஒருத்தர் சொல்றாரு, இர்ஃபானுக்கு வந்து நம்மள தெரியல, ஆனா பக்கத்துல ஒருத்தர் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பையன் வந்து வீடியோ எடுத்து போற பையன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இர்ஃபான் என்ன சொல்றாப்புல அப்படின்னா, ஓகே ப்ரோ சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுங்க அப்படின்னு இர்ஃபான் சொல்றாரு. அப்படின்னு இவர் சொல்றாப்புல ஃபன் ஃபேக்டரி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்றாப்புல அப்படின்னா, ரிவ்யூ தானே, நான் சொல்றேன் ப்ரோ, நான் சொல்றேன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ரெண்டு டபுள் மீனிங்கா வருது. கண்டிப்பா நான் இருக்கேன் உங்களுக்கு, நான் சொல்றேன். சாப்பிட்டு செஞ்சு விடுறேன்னு ஒரு ரிவ்யூ சொல்றேன் அப்படிங்கறதா அதோட மீனிங். அது அவருக்கே தெரியும், ஃபன் ஃபேக்டரிக்கே தெரியும். இதுதான் அதோட மீனிங். அது ஏன்னா இதை வந்துகிட்டு இதை கண்டிச்சுதான் நான் போட்டிருந்தோம். நீங்க ஆரம்பத்திலேயே சொன்ன அதை செஞ்சு விட்டுருவேன் அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டு
அதுக்கப்புறமா வந்து இல்ல நான் சொல்றேன் ப்ரோ, நான் இருக்கேன், நான் சொல்றேன் அப்படின்னு நக்கலா அதை சொன்ன அந்த வார்த்தையையும், அது மட்டும் இல்லாம சாப்பிடறதுக்கு முன்னாடியே அந்த டப்பா வந்து பெயிண்ட் டப்பா அப்படின்னு சொன்னது, அதுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு உண்மையிலே பிரியாணி கேவலமா இருந்துச்சு, பிரியாணி நல்லா இல்ல, பிரெட் அல்வா சூப்பரா இருக்கு இப்படின்லாம் நக்கல் பண்ணி பேசுறதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க உண்மையிலேயே அறத்தோடு மக்களுக்கு உண்மையை தான் சொல்லணும். இந்த பிரியாணி உருட்டா இல்லையா, உருட்டா கரெக்டா அப்படின்ட்டு நீங்க வந்து மக்களுக்கு உண்மையை தான் சொல்லணும். மக்களுக்கு இதன் மூலியமாக வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன கேட்டிருக்கணும் இர்ஃபான்ட்ட? நீங்க வந்து உங்க நெஞ்சில தைரியம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன கேட்டிருக்கணும் அப்படின்னா, 1.5 கிலோ மட்டன் போடுறேன் அப்படின்னு சொன்ன இடத்துல 700 சில்லறை தான் இருக்கு, இதுக்கான காரணம் என்ன? சாப்பாடு வந்து இவ்வளவுதான் இருக்கு, இதுக்கான காரணம் என்ன? நீங்க வந்து இப்ப மக்களை ஏமாத்துறீங்களா? மக்களை ஏமாத்தி நீங்க வந்து இந்த மாதிரி வசூலிச்சிருக்கீங்களா? 1.5 கிலோ மட்டன் இல்ல, இப்ப இவ்வளவுதான் இருக்கு. சாப்பாடு இத்தனை பேர் சாப்பிட்டு சொல்லியிருந்தீங்க, இவ்வளவுதான் இருக்கு. உங்க மனசுல வந்து என்ன வியூஸுக்காக இந்த வீடியோ போடல, இந்த வீடியோ வந்துகிட்டு மக்களோட விழிப்புணர்வுக்காக, மக்களுக்கு என்ன நிலவரம் அப்படின்னு தெரியறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துருக்கீங்க அப்படின்னா, நீங்க அதே வீடியோல நீங்க தெளிவா நீங்க உங்களுடைய கண்டனத்தை பதிவிச்சிருக்கணும். பதிவு பண்ணல, சிரிச்சுக்கிட்டே மலிப்பூட்டு போயிட்டீங்க. 1.5 கிலோ கறி போடணும்னு சொல்லியிருக்காரு இர்ஃபானு, 1.5 கிலோ கறி இல்ல, அப்ப நீங்க கேட்கணுமா கேட்கக்கூடாதா? அதை நீங்க வெளிப்படையா கேட்கணும். டபுள் மீனிங்கா பேசுறது, இந்த சார மாடையா பேசுறது இது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ வந்து பதிவிட்டது, இந்த வீடியோ எடுத்தது, இந்த இர்ஃபான் பிரியாணி வாங்கினது, இது எல்லாமே வியூஸ்க்காக மட்டும்தான், வேற எதுக்காகவும் இல்லை அப்படின்னு நம்ம தெளிவா சொல்றோம். இந்த வீடியோ எடுத்தது வியூஸ்க்காக தான், வேற எதுக்காகவும் இல்லை. இதைத்தான் படிச்சு சொல்றேன். இதுக்குத்தான் நம்மளுடைய உளுந்தம்பரப்புல வந்து கொந்தளிச்சு எந்திரிக்கிறாங்க. இந்த வீடியோ எடுத்தது வந்துகிட்டு, இந்த பிரியாணி வாங்கினது, இதுல வந்துட்டு ஒண்ணுல மட்டும் தெளிவா இருந்திருக்காரு ஃபன் ஃபேக்டரி. என்ன அப்படின்னா, இந்த வீடியோல இர்ஃபானோட பிரியாணியை வாங்கி சாப்பிட்டு, இர்ஃபான் வந்து பல பிரியாணிகளை வந்து வாங்கி சாப்பிட்டிருக்காரு. ஆனா அவர் பல ரிவ்யூ சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு நம்ம இர்ஃபானோடைய பிரியாணி வாங்கி சாப்பிடணும், சாப்பிட்டு நெகட்டிவா தான் நம்ம வந்துட்டு ரிவ்யூ சொல்லணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு இந்த ஃபன் ஃபேக்டரி. இது உண்மையா இல்லையா அப்படின்ட்டு மனச்சாட்சி தொட்டு சொல்ல முடியுமா ஃபன் ஃபேக்டரி? முடியாது. ஏன்னா இது வந்து வியூஸ்க்காக தான் போகணும், இது வந்து மிகப்பெரிய விளம்பரப்படுத்தணும். இன்னைக்கு அவர் நினைச்சதை விட விளம்பரமாகி நியூஸ் சேனல் எல்லாம் போட்டு மிகப்பெரிய பிரபலம் ஆயிடுச்சு. இதை வந்து அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார். இவர் போட்ட வீடியோ எல்லாமே பல வீடியோ போட்டிருக்காரு, அது எல்லாமே மக்களுக்காக விழிப்புணர்வு பண்ணணும். இதுல எவ்வளவு இருக்கு, இதுல என்ன இருக்கு, உருட்டா இல்ல கரெக்டா அப்படின்னு போட்டிருக்காரு. ஆனா இர்ஃபான் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு போட்ட வீடியோ விளம்பரத்துக்காக மட்டும்தான், வியூஸ்க்காக மட்டும்தான். மக்களுக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பிரியாணி வாங்கி சாப்பிட்டு நான் சொல்லுவேன், அப்பதான் மக்கள் வந்து ஏமாற மாட்டாங்க, இந்த மன திருப்தி, அதாவது மக்கள் வந்து ஏமாந்துட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் தான் இர்ஃபான் பிரியாணி போடுறாரு, அடுத்த நாள்லாம் பிரியாணி இல்ல. என்ன அடுத்து பக்ரீத்துக்கு போட போறாரா, ரம்ஜானுக்கு போட போறாரா, அதெல்லாம் தெரியல. அதனால இதை நீங்க வீடியோ எடுத்ததே வந்துட்டு ஒரு சுயநலத்துல சுய லாபத்துக்காக மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதை வந்து நம்மளுடைய உடன்பிறப்புகள் உளுந்தம்பிறப்புகள்லாம் வந்து கழுவி ஊத்துறதுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு பாருங்க. அது பாரதனால தப்பு இல்லை. உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவிடுறீங்க, என்னுடைய கருத்துக்களையும் நான் பதிவிட்டு தான் ஆகணும். தலைக்கணத்தால அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம், நம்ம போட்டா எது போட்டாலும் பார்ப்பாங்க, நம்ம என்ன பேசினாலும் கேட்பாங்க அப்படின்னு தலைக்கணத்தில் யார் எது பேசினாலும் என்ன நம்ம வந்து கேள்வி கேட்போம். ஏழைகளுடைய நலனுக்காக, அவர்களின் குரலுக்காக தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா இதுல வந்து தலைக்கணத்தால, தன்னுடைய ஹெட்லைட்டால, வியூஸால நம்ம வந்து எதை வேணாலும் பேசலாம் அப்படின்னு யாரு பேசினாலும் நம்ம வந்து இந்த சேனல்ல பதிவிடுவோம். நாளைக்கு இர்ஃபான் வந்து ஃபன் ஃபேக்டரியை தாக்கி ஹெட்லைட்டால, தலைக்கணத்தால ஒரு வீடியோ பதிவிட்டாலும் அதுக்கு எதிராகவும் நம்ம வீடியோ போடுவோம், ஃபன் ஃபேக்டரிக்கு ஆதரவான வீடியோ போடுவோம். சில பேர் கேட்குறாங்க, இர்ஃபான்கிட்ட காசு வாங்கிட்டு வீடியோ போறீங்களா அப்படின்னு. காசு வாங்க எந்த அவசியமும் கிடையாது. இர்ஃபான் நம்மளுக்கு வந்து யூடியூப்பை தவிர, இணையதளத்தை தவிர தனிப்பட்ட முறையில அவர் யாருன்னே தெரியாது. அவருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் நம்மளுக்கு இல்லை. ஃபன் ஃபேக்டரி மட்டும் இல்ல, யாரு வந்து உண்மைக்கு மாறா பேசினாலும் அதை வந்து நம்ம எதிர்த்து பேசுவோம். ஃபன் ஃபேக்டரி வந்து உண்மையிலேயே இதை வந்து மட்டன் வந்து 1.5 கிலோ சொல்லியிருந்தீங்க இர்ஃபான், ஆனா 3/4 கிலோ தான் இருக்கு,
சாப்பாடு இத்தனை பேர் சொல்லியிருந்தீங்க, இவ்வளவுதான் இருக்கு, அரை டப்பா தான் இருக்கு, இது வந்து நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்ட்டு அந்த வீடியோல அவர் வந்து அவர் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கணும். தெரிவிச்சிருந்தாருன்னா உண்மையிலேயே ராயல் சல்யூட் அவருக்கு கிடைச்சிருக்கும். ஆனா அதை விட்டுட்டு வியூஸ்க்காண்டி சும்மா சிரிச்சுக்கிட்டு மழுப்பிக்கிட்டு என்ன டபுள் மீனிங்ல பேசி என்ன அட்டாக் பண்றது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. எது பேசினாலும் டைரக்டா பேசுங்க, டைரக்டா கேள்வி கேளுங்க, இதுதான் மக்களுக்கு பிடிக்கும். அதை விட்டுட்டு பின்னாடி வந்து டபுள் மீனிங்கா பேசுறது, ரிவ்யூவுக்கு முன்னாடியே வந்து அட்டாக் பண்றது, வச்சு செஞ்சு விடுறது, இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இது மாதிரியான பேச்சுக்கள் யாரு பேசினாலும் நம்ம கண்டிப்போம். நானும் வருவேன் தனி ஒருவனாய்